சுவாமி சிங்கார நடைபோட்டு இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முடிவுடன் திருவேங்கட வரை உன்னை கூடாத மனித விடுவோம். ஆமா, திருவேங்கடமும் நம்மளதானே, நமக்கு சொந்தமா இருந்தது திருப்பதி. அது மொழிவாரி மாநிலமா பிடிக்கும் போது அதுல பிரச்சனை ஆகி அவங்க சென்னை மாகாணத்தை கேட்க, நாம திருப்பதி தான் கேட்க, பிரச்சனையில் என்ன ஆயிடுச்சு, திருப்பதி அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போனா சாமியாரும் கூட போகணும், அதுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. சென்னை மாநிலத்தை விட்டுருந்தோம்னா பாருங்க, நம்ம அது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழில் மாநகரத்துல சென்னையும். ஆமா, பம்பாய் தான் பெரிய நகரம். அதற்கு அடுத்தது இப்ப எல்லாம் பம்பாய் தான் மும்பை ஆயிடுச்சு. மும்பை, ஆமா, மும்பை தான் முதல்ல இருந்தது, அப்புறம் பம்பாய் ஆகிட்டார், அப்புறம் திருப்பி மும்பை ஆகிட்டார். நம்மளும் வந்து சென்னை மாகாணமா தான் இருந்துச்சு, அப்புறம் மெட்ராஸ் இருந்துச்சு, இப்ப சென்னைக்கே கொண்டு வந்தாச்சு. அது மாதிரிதான் அனைத்து பெரியவர்களே, தலைவர்களே, இளைஞர் மக்களே, என்னோட வந்திருக்க சகோதரிய பெருமக்கள், ஒளிபெருக்கி அழகாக அற்புதமாக சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ ஜோதி ஒளிபெருக்கி நிலையத்தின் உரிமையாளர்களுக்கும் பதிலை படிப்புகின்ற அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் என்னுடைய உரிமையாளர் உட்கார்ந்தார். ஆமா, எங்களெல்லாம் பெருமோடு அழைத்து பெருமை சேர்த்திருக்கிற யூடியூப் சேனல் தனலட்சுமி மீடியா, என்னப்பா நீங்க எந்த ஊர் போக தூரம் சித்திரப்படிக்காரன் என்ன வந்து வரவேற்பு சொல்றதுக்கு நான் பேச வேண்டிய என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு கத்து கொடுக்க வந்திருக்காரு. நம்ம ஊர்ல வரவேற்கிறது இல்லையா? திருவண்ணாமலையை சேர்ந்த சுபா தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் எங்களையும் பெருமோடு அழைத்திருந்த எங்களது நாடார் நடிகர் சங்கத்தின் செயலாளர் அன்பு மாமா எம்பி சுப்பிரமணியன், பிராமணியை சேர்ந்த சுப்பிரமணியன் மாமா அவர்களை வணங்கி பணியை துவங்குவோம். இதை நான் சொல்லித்தானே ஆகணும், அப்புறம் தான் இருக்கு. சந்தோதயம் ஒரு பெண்ணானோ செந்தாமரை கண்ணானோ
எப்படி பாட்டியில போட்டு எல்லாம் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டா பாத்தியா? இது எல்லாம் நீங்க எல்லாம் தேர்னால அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பிடிக்க முடியாத ஆளுங்க அப்படி இருக்க ஆளுகளை வந்து அதுக்குள்ளே தூக்கம் பெறுகிறான். அவன் தூக்கத்தை விட தொழுகை மேலும் அங்கே பாடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மால தூக்கமே மேலும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன இல்லை, ஒவ்வொருத்தரும் கும்பிடுற முறையே. ஆனா வருஷத்துல ஒரு நாள் தானே தொடர்ந்தா இல்ல பாத்துங்க. எல்லாரும் தராங்க ஒவ்வொரு கிழமையும் இங்க என்ன ரோடா போட்டு இருக்கோம். அது கிடையாது. வெள்ளி செவ்வாய்க்கு கூட வர்ற மாதிரி அத்தனை பேரும் வர்றதில்லை. மாட்டாங்க. கூட்டம் போடும்போது வீட்டுக்கு யாருக்கும் காரணம் வீட்டுக்கு வந்து அவ்வளவு என்னோட திட்டம் இருக்குது. அது என்னுடைய திட்டம் இருக்குது. இந்த கோயில் விழா கொண்டாடுற விழா கமிட்டிகிட்ட சொல்லணும். அன்னைக்கு மட்டும் நாலாவது அன்னைக்கு மட்டும் சுத்தி வளர்த்து முள்ளுவெளி போட்டு பக்கத்துல அந்த கேட்டை பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துக்கணும். அது என்னன்னா அந்த மாதிரி உயிர் பண்ணி வேண்டாம். அது என்ன பண்ணா அந்த பாதைக்கு நேரம் உட்கார வச்சுக்கிட்டு தடி நல்ல தடியா உட்காந்துக்கணும். போறேன்னு சொன்னா புளிச்சு ஒரு அடி போய் உட்காரு உட்காருவீங்களா? அது இல்லை. குழந்தையின் தெய்வமும் கொண்டனைந்தார் பக்கமே. குழந்தை எப்படி ஒண்ணு இல்ல தங்கம் உடனே நீ சித்தப்பான்னு என்னை 10 தடவை காமிச்சாலும் உங்களுக்குள்ள வந்து என்ன சித்தப்பான்னு கையை வைக்க வரும். இல்லைன்னா நான் என்னைக்காவது வந்தேன்னா அப்பா யாரு பாரு என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு பயந்துட்டு ஓடும். அது மாதிரிதான் தெய்வம். எவ்வளவு பூரா நம்ம வந்து வருந்தி அழைக்கிறோமோ அப்பதான் தெய்வம் நம்மகிட்ட அழைக்கிறோம். அதுதான் முக்கியம். அதனால ஓம் வசந்தராயா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் எல்லாரும் சந்தோஷம் எல்லாக கட்டி
தெய்வம் எடுக்கும் போது என்னென்ன கொட்டணுமோ அத்தனை கொட்டுவேன். ஆமா, மற்ற நேரத்துல சரி நானும் பாடுறேன்னு பாட வேண்டியதுதான். இசைக்கும் சுகம் பெறும் உள்ள கொள்ள கூட்டம் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி கொள்ள கூட்டம் இல்ல, மனதை கொள்ளை கொள்கின்ற கூட்டம் இருக்குது. அதான் என்ன